பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாட்பாக்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகி யாக்கோபு நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்றார் என்பது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி 2000 கிறிஸ்து பிறப்பதற்கு 2000க்கு முன்பாகவே அவன் இஸ்ரவேல் மக்களை குறித்து தீர்க்க சொன்ன தீர்க்க தரிசனம் தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். என்ன செய்கிறாரா? கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டலை அவிழ்க்கும்படிக்கு என்று சொல்லிட்டு 4ஆம் வசனத்துக்கு வரும்போது தீர்க்கதரிசி சொல்கிறாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாட்பாக்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த 2026ஆம் ஆண்டு சொல்கிறாரு, உங்களுக்கு முன்பாக இருக்கிற வெண்கல கதவுகளை அவர் உடைப்பாராம், இருப்பு தாட்பாக்களை முறிப்பாராம், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் உங்களுக்கு மறைவாயிருக்கிற ஒளிப்படத்திருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அருமை தேவ ஜனமே, எந்த வாசல் அடைப்பட்டிருக்கிறது, எந்த கதவுகள் திறக்காமல் இருக்கிறது, எதிலே நீங்கள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற வெண்கல கதவுகளை அவர் உடைப்பாராம், இருப்பு தாட்பாக்களை அவர் முறிப்பாராம், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் உங்களுக்கு மறைவாக இருக்கிற ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் அவர் உங்களுக்கு தருவாராம். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் என்னோடு எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி இந்த புதிய வருஷத்தில் ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.